சமையலுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பார்ப்போம். சாம்பாருக்கு நீங்கள் துவரம்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது அந்த பருப்போட சிறிது வெந்தயத்தையும் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா சாம்பார் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சாம்பார் இரவு வரை கெட்டு போகாமல் இருக்கும், உடம்புக்கு நல்லதுங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாரை நீங்கள் அரைக்கும் போது அதோட ஒரு கைப்பிடி ஒரு கல்லுப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா வண்டு வராதுங்க. மூணாவது சிப்ஸுக்கு இல்லைன்னா வாழைக்காய் பஜ்ஜிக்கு நீங்கள் அந்த வாழைக்காய் சீவும் போது அதை அன்சேப்லேயுமே தூள் தூள் உதிரியாக வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அந்த கொதிக்கிற வச்சுக்கிற தண்ணியில் அந்த முழு வாழைக்காயும் சேர்த்து இப்போ 5 நிமிஷத்துக்கு நீங்கள் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவினீங்கன்னா வடிவம் மாறாமல் அன்சேப்பு வராமல் இருக்கும், தூள் உதிரியாக வராது இருக்குது. நாலாவது டிப்ஸ், இப்போ வெற்றிலையும் வாடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பித்தளை பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா வாடாமல் இருக்குங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி வெற்றில அதில் ஒரு பாயில் பேப்பரில் சுற்றி அது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் அது கெடாமல் அப்படியே இருக்குங்க.